இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் டேர்ம் 1 ஃபுல் டெஸ்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 50 வினாக்கள் வரும். கல்வெட்டுகள் எந்த நூற்றாண்டு முதல் கிடைக்கின்றன? கிமு 3ஆம் நூற்றாண்டு முதல். பொருள் ஓவிய வடிவமாக இருந்ததை எவ்வாறு அழைத்தனர்? ஓவிய எழுத்து. மிக பழமையான தமிழ் எழுத்து முறை வட்டெழுத்து முறை. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? கண்ணெழுத்து. கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் சிலப்பதிகாரம். தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதற்கு சான்றாக திகழும் கல்வெட்டு அரச்சலூர் கல்வெட்டு. அகர வரிசை உயிர்மை குறில் எழுத்துக்களை அடுத்து பக்கப்புள்ளி இடப்பட்டால் அது எந்த எழுத்தாக கருதப்பட்டது? நெடில் எழுத்து. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். இந்த 2 கேள்வியுமே ரொம்ப குழப்பக்கூடிய கேள்விகள். தமிழ் எழுத்துக்களுள் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமாமுனிவர். தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் பெரியார். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தமிழில் சொல் என்பதற்கு மணல் என்று பொருள். இது தவறு. கூற்று 2 சொன்றி சோறு என்பது சொல் என்ற வார்த்தையிலிருந்து தோன்றின. இது சரி. கூற்று 2 சரி. கூற்று 1 தவறு. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவையே என்பது யாருடைய கூற்று? தொல்காப்பியர். நெட்டெழுத்து 7 ஓரெழுத்து ஒரு மொழி என்று கூறியவர் யார்? தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 ஓரெழுத்து ஒரு மொழி 42 உண்டு என்று நன்னூலார் குறிப்பிடுகிறார். கூற்று 2 ஓரெழுத்து ஒரு மொழியில் இடம்பெற்றுள்ள உயிர் எழுத்துக்களின் எண்ணிக்கை 4. கூற்று 2 தவறு. கூற்று 1 சரியானது. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 காட்டு பசுவிற்கு அரிமா என்ற பெயரும் உண்டு. இது தவறானது. காட்டு பசுவிற்கு ஆமா என்ற பெயரும் உண்டு. அரிமா என்றால் சிங்கம் என்று பொருள். கூற்று 2 விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் மை. இது தவறானது. விலங்கை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் மா. அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவன் எவ்வாறு அழைக்கப்பட்டான்? ஏவலன். முள்ளம்பன்றியின் பழம்பெயர் எய்பன்றி. செந்தமிழ் அந்தணர் என அழைக்கப்படுபவர் இரா இளங்குமரனார். தமிழின் தனிப்பெருஞ்சிறப்பு என்ற நூலின் ஆசிரியர் இரா இளங்குமரனார். உயிரெழுத்துக்கள் 12 எதனை இடமாக கொண்டு பிறக்கின்றன? கழுத்தை. மேல் இதழும் கீழ் இதழும் பொருந்துவதால் பிறக்கும் மெய் எழுத்துக்கள் எவை? இப் இம். வாய் திறக்கும் முயற்சியுடன் இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் உயிரெழுத்துக்கள் எவை? உ உ ஓ ஓ அவ். அனைத்தும் சரி. பொறுத்துக. குயில் கூவும் மயில் அகவும் கிளி பேசும் கூகை குளரும். பொறுத்துக. ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. உயிரொலி வௌவல். அகராதியியல் லெக்சிகோகிராஃபி. ஒலியியன் ஃபொனீம். சித்திர எழுத்து பிக்டோகிராஃப். செஞ்சொல் மாதர் வல்லைப்பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும் என்ற பாடலின் ஆசிரியர் வாணிதாசன். தொடுவானம் என்ற நூலின் ஆசிரியர் வாணிதாசன். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலோ. இது சரியானது. கூற்று 2 வாணிதாசன் பாரதிதாசனினுடைய மாணவர் ஆவார். இதுவும் சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுபவர் யார்? வாணிதாசன். ஓடை என்ற பாடல் வாணிதாசனின் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? தொடுவானம். கோணக்காத்து பாடலில் எந்த ஊரிலுள்ள தென்னம்பிள்ளைகள் எல்லாம் அழிந்தன? வாங்கல். பேச்சு தமிழில் அமைந்த கும்மி பாடல்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டன? பஞ்ச கும்மிகள். பொறுத்துக. சொல்லும் பொருளும். பின்னம் சேதம் வாகு சரியாக காலன் யமன்
மெத்த, மிகவும். காத்து நொண்டி சிந்து என்ற பாடலை இயற்றியவர் வெங்கம்பூர் சாமிநாதன். பஞ்சகும்மிகள் என்ற நூலை தொகுத்தவர் புலவர் சே. ராசு. சுகுவாமிஷ் பழங்குடியினரின் தலைவர் சியாட்டல். சியாட்டல் யாரை எம் உடன் பிறந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார்? ஆறுகள். நிலம் பொது என்ற கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது? தமிழக பழங்குடிகள். எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே என தொடங்கும் பாடலை இயற்றியவர் பாரதியார். இந்த பாடலுடைய தொடக்கம் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே. சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும், இது சரியானது. கூற்று 2 வைப்பு என்ற சொல்லின் பொருள் நிலப்பகுதி. கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரியானது. செந்தமிழ் தேனி என பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். பாரதியார் நடத்திய இதழ்களின் பெயர் என்ன? இந்தியா, விஜயா. சிந்துக்கு தந்தை என்று பாரதியாரை புகழ்ந்தவர் யார்? பாரதிதாசன். செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் என்ற கவிதையை இயற்றியவர் து. அரங்கன். செய்யுளுக்கும் மரபுக்கும் இடையே உள்ள தொடர்பினை பற்றி கூறும் நூல் தொல்காப்பியம். தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை எவ்வாறு குறிப்பிடுவர்? உயிரிழபடை. உலகம் நிலம், நீர், தீ, காற்று, வானம் என 5 பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? தொல்காப்பியர். பொறுத்துக. சொல்லும் பொருளும் விசும்பு, வானம், மயக்கம், கலவை, இருதினை, உயர்தினை, அஃறிணை, வளாமை, தவறாமை. நிலம், தீ, நீர், வளி, விசும்பொடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் என்ற வரியை கூறியவர் யார்? தொல்காப்பியர். சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. கூற்று 1 தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை 3. கூற்று 2 தொல்காப்பியத்தில் உள்ள இயல்களின் எண்ணிக்கை 27. இரண்டுமே சரியானது. கூற்று 1 மற்றும் 2 இரண்டும் சரியானது. பொறுத்துக. அதாவது விலங்குகளினுடைய பெயரும் அதோட இளமை பெயர்களும் அதை நம்ம பொருத்தணும். சிங்கம், சிங்கக்குருளை, புலிப்பரல், பசு கன்று, கரடி குட்டி எல்லாமே சரியாக தான் பொருந்திருக்கு. 1 2 3 4. ஆப்ஷன் பி சரியான விடை.